வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா வீட்ல பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே புது புக்ல இருந்து குரு 4க்கு செப்பரேட்டா புது புக்கு தமிழ் புக்ல இருந்து யூனிட் வைஸா டீம் ஏ, டீம் பி 2 டீமா நமக்கு கொஸ்டின்ஸ் குடுத்துட்ருக்காங்க. அது நம்ம கன்டினியூவா இப்போ வந்து 4த் யூனிட்டே முடிக்க போறோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நீங்க அந்த 4த் யூனிட் பார்க்காதவங்க இன்னைக்கு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 4த் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னும் 9 யூனிட்ல 4 யூனிட் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். நம்ம பாதி கிட்ட வந்துட்டோம்பா. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ, அந்த ஐயா, நம்ம ஐயா இருக்கார்ல, ரிட்டையர் ஆன ஐயா தாமரை செல்வன், அவர் கொடுத்தது 120 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. கரெக்டாக? அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து டீம் பி வந்து 150 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பிடிஎஃப் சொல்லுங்கள் வேணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதால் அதை பார்த்தவங்க டீம் பியில் இருக்கிறவங்க நமக்கு இன்றைக்கி தீபாவளி நாள்லேயும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி ஸோ இலக்கணம் செய்யுள்ள 80 கொஷினும் உரைநடை பாட்டில் வந்து 70 கொஷின்ஸும் எதில் யூனிட் 3ல பண்பாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் எழுதிட்டோம், இந்த கையில் பிடிஎஃப் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அவங்க நமக்கு இப்போ என்ன மாதிரி பிளான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இதை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க இதுக்கு பேசுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 3 யூனிட்டுக்கு சேர்த்து நான் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே, ஜாலி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு சஜஷன் கேட்டாங்க. ஒரு யூனிட்டுக்கே 44 பேஜ் ஆகுது, அப்போ 3 யூனிட் எவ்வளோ பேஜ் ஆகும், 120 பேஜ் ஆகுமே, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. ஐயோ வேணாம் என்னங்க நீங்கள் 120 பேஜுக்குள்ள நான் எங்கே போகிறது அப்படின்றதுக்காக நிறுத்திட்டு, சரி நீங்கள் ஒரு யூனிட் மட்டும் இப்படி கொடுங்க, நான் வந்து என் பிரதர் சிஸ்டரில் கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது இந்த 3rd யூனிட்டில் வந்து பார்த்தா மொத்தம் 44 பேஜுங்க, 150 கொஷின். அப்பாடா 44 பேஜை எப்படியா அதை பிரிண்ட் அவுட் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா தெளிவாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க கொஷின்ஸு. பட் பேஜஸ் தான் நிறைய இருக்குது, கேப் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஐயா கொடுத்தது வந்து மடிச்சு கொடுத்துட்டாரு, இந்த பக்கம் பாட்டு இந்த பக்கம்னு கொடுத்துட்டாரு. பட் இவங்க வந்து ஒரே பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள், நான் இப்படியே போட்டு கொடுத்துட்றோம். இல்லை நீங்கள் அப்படியே கொடுங்க, அது நல்லா இருக்குது, அவர் கொடுத்த மாதிரின்னா அதுவும் சொல்லுங்கள், நம்ம அதே மாதிரி கொடுத்துடலாம் மீதி இருக்கிற யூனிட். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த 4th யூனிட் வந்து இன்னும் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் நினைக்கிறேன். 25 கொஸ்டின் முடிச்சா முடிஞ்சு போச்சு 4th யூனிட்டில் டீம் பியோட ஒர்க்கே. சரிங்களா? 4th யூனிட் முடிஞ்சிடும். அதோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துடலாம், அது ஒன்றா கொடுத்துடலான்னு ஐடியா இருக்கேன். அவர் ஐயா கொடுக்குற 4th யூனிட்டும் டீம் பி, அதாவது டீம் ஏ டீம் பி கொடுக்குற ரெண்டுத்தையுமே ஒன்றா கொடுத்துட்டா உங்களுக்கு சிரமமே இருக்காது, ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா? அதுதான் பிளானிங்கில் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் இது பண்ணிடுறேன், இதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் கொஷின்லாம் ஓகே, 80 கொஷின் இருக்குதா, ஓகே சூப்பர் பார்த்துட்டே வரேன். எப்படி சார் அதில் ஆன்சர் கீ பார்க்கலாம், அது இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர் கீன்னு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லிங்க்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்துடலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், போன வீடியோ, அதாவது இதே யூனிட் 3rd வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு 120 கொடுத்தா இல்லையா, அதில் சொல்லியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ஒரு வேளை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க ஆன்சருக்கு எப்படின்னு. ஏன்னா மறுபடியும் இதே ஏன் பேசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணோம், கரெக்டு தானே? ஸோ அதனால் வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் எடுத்து அது எப்படி அதாவது ஆன்சர் கீயை செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ மீதி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம், இன்றைக்கி தீபாவளி, ஜாலி. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக கொண்டாட போகிறீங்க நாளைக்கு. ஸோ அப்படின்ற போது நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன குறையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு வந்து தீபாவளி அப்படின்ற பொறுத்த வரைக்கும், இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் கேட்டுங்க. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால அதெல்லாம் முடியாதுடா, வேஸ்ட்டு, இதெல்லாம் செய்ய முடியாது, என்ன நீ அதெல்லாம் செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால் போய் முடியாதா, அடடா கண்டிப்பாக உங்களால் முடியும், கண்டிப்பாக உன்னால் மட்டும் தான் முடியும், உனக்கு இல்லையா திறமை அப்படின்னு நமக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசினவங்கள முகத்தில் கறி பூசுகிற மாதிரியும், நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க மனசில் ஒளி ஏற்றுற மாதிரியும் நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தாங்க தீபாவளி செம்மையாக கொண்டாடலாம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தீபாவளி உங்களுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து படிச்சுக்கினே இருக்கணும். விழாக்கள் வருடங்கள் வரும். ஆனால் உங்களுக்கான விழாக்கள் எப்பயாவது ஒரு முறை தாங்க வரும். அது வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டாட வேணான்னு சொல்ல, கூடவே படிச்சுக்கிட்டே இருந்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லிடுறேன். வேறு எதுவும் சொல்லலை. ஸோ ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா உங்கள் பிரதர் தானே, அவன் அப்படி தான் பேசி கிடப்பா விடியா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுடணும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் டவுன்லோட் பண்ணி, இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ரீ டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் நம்ம வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ வெப்சைட்டுக்கு வந்தோம்னே இப்போ பாருங்கள், இப்படி நவுத்திட்டே வரல, இதே மாதிரி நவுத்துற மாதிரியே டிஸ்பிளேல தெரியும். அது உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக, நல்லா இருக்குதா கொஷின் அப்படின்னு பார்க்கறதுக்காக, அதுக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு எழுதியிருக்கும். சரிங்களா? அதில் வந்து ப்ளூ கலரில் கூட இருக்கும். அதை டச் பண்ணினா உங்கள் மொபைலுக்கு கொண்டு போயிடும். உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டாக்குள்ளே ஒரு அம்புக்குறி கீழே வீகிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்குறி காட்டிருக்காது, அதாவது அண்டாக்குள்ளே அம்புக்குறி வீகிற மாதிரியே. ஸோ அதுக்கு பதிலாக 3 டாட் இருக்கும் மேலே. அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். கடைசியில் வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 விதமாக தான் உங்களுக்கு காமிக்கும். உங்கள் மொபைல் எந்த ஃபெசிலிட்டி இருக்குதோ அந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தொடர்ந்து வந்து கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் தமிழாக இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். தமிழ் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, எவ்வளோ கொஷின் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ எவ்வளோ கொஷினை நம்ம வந்து புது புக்கு எடுத்துருக்கோம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A to Z 6th to 10th வரைக்கும் ஒரு முறை படித்து போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் பழைய புக்கு படிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். டைம் கிடையாது. சரிங்களா? அதனால் கூடவே ஓடியாந்துருங்க. ஸோ நம்ம நிறையலாம் போடல, ஒரு நாளைக்கு 70-80 கொஷின் தமிழில் கொடுக்குறோம், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ அது வந்து பெருசாக இல்லையே, நீங்கள் வந்து டைம் வரும் கம்மியாக தான் வச்சுருக்கோம். 15 நிமிஷம் 30 நிமிஷங்க. ஒரு நாள் வந்து நம்ம மின்னல் வேக்கணத்தில் உங்களுக்கான டைம் உங்ககிட்டேருந்து எவ்வளோ கேட்குறோன்னா 30 நிமிஷம் தான் கேட்குறோம். 30 நிமிஷமும் பிரித்து தான் கொடுக்குறமே தவிர ஒரே 30 நிமிஷமாக கொடுக்கல. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீங்களும் இதே மாதிரி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு சார் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் வேக கணிதம் எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அவ்வளோ நாளைக்கு ஃப்ரீ தான். ஏன்னா இது என்னுடைய பிரதர் சிஸ்டர், முக்கியமாக கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலே படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும்தான். ஸோ பிரதர் சிஸ்டர்கிட்ட காசு வாங்க மாட்டோம், நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் மட்டும் போதும், தேங்க்ஸு சாரி அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுங்க. ஸோ முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடும். அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் மைண்டில் வச்சுக்கினே இருங்க. கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் முன்னாடி வந்துட்டு போகிறோம், ஐயோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, கிட்ட வருது. ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. படிக்காதவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் சுறுசுறுப்பாக படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.